16வது தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 75 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் தேர்தல் பயணம் வலுவானதாகவும் ஜனநாயகத்தை உள்ளடக்கியதாகவும் அரசியல் சட்டத்தின் மாண்புகளை பின்பற்றுவதாகவும் குறிப்பிடத்தக்க நடைமுறைகளை கடந்து வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி எனது பாரதம் என்ற தன்னார்வலர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். வாக்காளர் ஆவதை பெருமையான தருணமாக கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். முதல் முறை வாக்காளராக பதிவு செய்து கொண்டுள்ள இளைஞர்களை தன்னார்வலர்கள் அனைவரும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்று அதில் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நாட்டில் உள்ள வாக்காளர் ஒவ்வொருவருக்கும் சம உரிமை, வாக்களிக்கும் உரிமையை அரசியல் சட்டம் வழங்கியிருப்பதை இந்த தினம் நினைவுபடுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாடு சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதாக கூறியுள்ள அவர், வாக்களிக்கும் நடைமுறையை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு உள்ளதை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.